தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திமுக அரசை கண்டித்து திருச்செங்கோட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, பாஜக மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசும்போது, கடந்த 5 ஆண்டில் 8008 கொலைகள் நடந்துள்ளதாகவும், போதைப் பொருள் காரணமாக பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். பேசினார்களே, 5 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி, திமுக ஆட்சி காலத்தில் 8008 கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதே போல கற்பழிப்பு என்று சொன்னால் சொல்லவே முடியாத அளவுக்கு இந்த அருகாமையில் இருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரிலே 2 வயது பெண் குழந்தை, அது திமுகவுடைய கவுன்சிலர் கற்பழித்து கொலை செய்திருக்கின்றார். அதே போல தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர் 15 நாட்களுக்கு முன்பாக கொமராபாளையம் பகுதியிலே, என்னுடைய தொகுதி கொமராபாளையம் பகுதியிலே ஒரு 6 வயது பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தையை மிட்டாய் கொடுத்து அழைத்து சென்று அதை கற்பழித்திருக்கின்றார்கள். இப்படி தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப கச்சாரமாக தூத்துக்குடி மாவட்டத்திலே கடந்த 5-6 நாட்களாக +2 படிக்கின்ற மாணவி, அந்த மாணவியை கற்பழித்து கொலை செய்திருக்கின்றார்கள். 6 நாட்களாக அந்த உடலை வாங்காமல் பெற்றோர்கள் மறியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், நீங்கள் குற்றவாளிகளை கைது செய்யுங்கள், குற்றவாளியை கைது செய்ததற்கு பின்னால் நாங்கள் உடனே வாங்கிக் கொள்கிறோம் என்று 6 நாட்களாக அந்த பாடி அங்கே வைத்திருக்கின்றார்கள். அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் அதை பார்க்க சென்ற போது, மக்கள் முற்றுகையிட்டு இங்கே வர வேண்டாம், நீங்கள் குற்றவாளியை கைது செல்லுங்கள், உங்கள் ஆட்சியை இப்படி கேடுகட்ட ஆட்சியிலே இந்த சட்டம் செய்வதற்கு எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அனுப்புகின்ற அளவிலே தான் இன்று மக்கள் இருக்கின்றார் என்று சொல்லி